நம்முடைய தேவனை அன்றி கன்மலை யார்? அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய தேவன் யாரா? கன்மலை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தேவன் கன்மலை. நம்முடைய தேவன் கன்மலையானவர். அல்லேலூயா. கன்மலை என்றால் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு மலை தான் கன்மலை என்று குறிக்கப்படுகிறது. அல்லேலூயா. மலையை குறித்து ஒப்பிட்டு நம்முடைய தேவனை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுவும் கன்மலை என்றால் உறுதியான, பலமான, பெரிய, பலமுள்ள ஒரு மலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. சொல்கிறது நம்முடைய தேவனை தவிர பலமுள்ள ஒரு தேவன் இந்த உலகத்தில் உண்டா? நம்முடைய தேவனை தவிர உறுதியானவர் இந்த உலகத்தில் உண்டா? நம்முடைய தேவனை தவிர உயரமானவர், உயர்ந்தவர் இந்த உலகத்தில் உண்டா? அப்படி ஒருவருமே கிடையாது. ஆகவே தான் நம்முடைய தேவன் கன்மலை என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தாவீது ராஜா தேவனை கன்மலை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் கன்மலை என்று சொல்லுகிறார்? தேவன் தாவீதை சவுலுடைய கையில் நின்று செஞ்சார், விடுவித்தார். சவுலுக்கும் தாவீதுக்கும் பெரிய போராட்டம் நடந்து கொண்டே இருந்ததுங்க. அல்லேலூயா. போராட்டம் நினைச்ச மாட்டேங்க, முடிய மாட்டேங்க, நிற்க மாட்டேங்க. அல்லேலூயா. தாவீதை சவுல் என்ன செய்யலாம் என்று நினைத்தான்? கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தான், கொல்ல வேண்டும் என்று நினைத்தான். அல்லேலூயா. காலம் மாற 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 சவுல் தாவீதுக்கு எதிராகவே செயல்பட ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. ஏன் எதிராக செயல்பட ஆரம்பித்து விட்டான்? வேதம் சொல்கிறது, தேவனால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலுக்குள்ளே போனதுனால சவுல் தாவீதுக்கு எதிராகவே என்ன செய்தான்? அல்லேலூயா. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கடந்த சில வாரங்களாக இந்த தேவன் நம்முடைய தேவன் என்கிற தலைப்பில் சில காரியங்களை நம்ம போன வாரத்திலிருந்து நாம் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த தேவன் நம்முடைய தேவன். கடந்த சில வாரங்களாக இந்த தேவன் என்கிற தலைப்பிலே நம்ம தியானம் பண்ணணும். போன வாரத்திலிருந்து இந்த தேவன் நம்முடைய தேவன் என்கிற தலைப்பில் தியானத்தை நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த தேவன் நம்முடைய தேவன், சதா காலங்களிலும் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதற்கான ஒரு அடையாளத்தை போன வாரம் உங்களோடு நான் பேசினேன். நம்முடைய தேவன் மகத்துவத்தையும் தம்முடைய மகிமையையும் தம்முடைய ஜனங்களுக்கு காண்பிக்கிறவர் என்று தியானம் செய்தான். அல்லேலூயா. என்னத்தை காண்பிப்பாரா? மகிமையையும் மகத்துவத்தையும் காண்பிப்பார். அல்லேலூயா. மகிமையையும் மகத்துவத்தையும் காண்பிப்பார் என்று சொன்ன உடனே நம்ம பல பல விதங்களை எதிர்பார்த்து கற்பனைகளை வளர்த்து கொள்வோம். அல்லேலூயா. மகிமையான காரியங்களை செய்வார் என்று சொன்ன உடனே எனக்கு ஒரு வேளை எங்கிருந்தாவது பணம் வரும்,
எங்கிருந்தாவது துணி வரும், எங்கிருந்தாவது உணவு வரும், எங்கிருந்தாவது எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி பல காரியங்களை நாம் கற்பனை செய்வது உண்டு. அல்லேலூயா. அதுதான் தேவன் நமக்கு செய்கிற மகத்துவமான மகிமையான காரியம் என்று நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அந்த குறிப்பிட்ட வேத வசனத்தில் தேவன் தம்முடைய மகத்துவத்தையும் மகிமையையும் காண்பித்தார் என்று சொல்லும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் தம்முடைய சத்தத்தை அந்த ஜனங்கள் கேட்கும்படி பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ மகத்துவமும் மகிமையும் என்பதற்கான அடையாளம் தேவனுடைய சத்தத்தை ஒரு மனிதன் கேட்பது என்பதை இந்த வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ இல்லையோ, எதை விரும்புகிறீர்களோ இல்லையோ, நீங்கள் எதை கேட்க வேண்டும்? தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய கம்பீர சத்தத்தை அறிகிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அல்லேலூயா. வேதம் அப்படி சொல்லுகிறது. தேவனுடைய கம்பீர சத்தத்தை நம்ம கேட்கணும். அல்லேலூயா. நம்ம மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு 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 அதில் பல விதங்களிலே சோர்ந்து போய் எரிச்சல் அடைந்து பல விதங்களில் நம்ம பாதிக்கப்பட்டவர்களாக கூட நம்ம இருக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, தேவனுடைய சத்தத்தை அறிகிற ஒரு ஜனங்களாக நீங்கள் இருங்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஊழியம் செய்யும் பொழுது சொன்னார், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை, என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது. அல்லேலூயா. என் சத்தத்தை என்னுடைய ஆடுகள் அறிந்திருக்கிறது. ஆகவே நான் பேசுகிற சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்டு எங்கே போகும்? எனக்கு பின்னாலே வருகிறதுன்னு வேற சொல்லுது. அல்லேலூயா. அந்நியருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால், அந்நியனுடைய சத்தம் என்றால் எது, என்னுடைய சத்தம் என்றால் எது என்பதை அறிந்து என் நாடுகள் அந்நியனுக்கு பின்னால் போகாமல் எனக்கு பின்னால் என்ன செய்யுமா? வரும். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அநேக தேவனுடைய சத்தத்தை கேட்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய சத்தத்திற்கும் சம்பந்தமில்லாத மனிதர்களுக்கும் பின்னால் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? போய்கொண்டிருக்கிறோம். அவர்களோடையே நம்ம ஐக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் விரும்புகிறோம். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்டு எனக்கு பின்னால் என்ன செய்யும்? வரும். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு ஜனங்களாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்து கொள்ள வேண்டும்? அமைத்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆகவே நாம் நம்முடைய தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்களாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்து கொள்ள வேண்டும்? அமைத்து கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு ரெண்டாவதாக நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து கொஞ்சம் நேரம் நம்ம சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? தேவன் யார்? நம்முடைய தேவனே அன்றி கன்மலையும் யார்? அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்கிறது, நம்முடைய தேவனை அன்றி கன்மலை யார்? அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய தேவன் யாரா? கன்மலை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தேவன் கன்மலை. நம்முடைய தேவன் கன்மலையானவர். அல்லேலூயா. கன்மலை என்றால் என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சதை சொல்லுங்க பார்க்கலாம். கன்மலைன்னா என்னது? சொல்லுங்க பார்க்கலாம். கன்மலைன்னா என்னது? உறுதியான மலை. அது ஏற்கனவே ஒரு கன்மலைங்கிற வார்த்தையிலே ஒரு விளக்கம் இருக்கிறது. என்ன போட்டிருக்கு? கண் மலை. சொல்லுங்க பார்க்கலாம். கண் மலை. அப்போ ஒரு மலை தான் கண்மலை என்று குறிக்கப்படுகிறது. அல்லேலூயா. மலையை குறித்து ஒப்பிட்டு நம்முடைய தேவனை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுவும் கண்மலை என்றால் உறுதியான, பலமான, பெரிய, பலமுள்ள ஒரு மலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ வேதம் சொல்கிறது, நம்முடைய தேவனை தவிர
பலமுள்ள ஒரு தேவன் இந்த உலகத்தில் உண்டா? நம்முடைய தேவனை தவிர உறுதியானவர் இந்த உலகத்தில் உண்டா? நம்முடைய தேவனை தவிர உயரமானவர், உயர்ந்தவர் இந்த உலகத்தில் உண்டா? அப்படி ஒருவருமே கிடையாது. ஆகவே தான் நம்முடைய தேவன் கன்மலை என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யார் கன்மலை என்று அங்கே சொல்லுகிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா தேவனை கன்மலை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் கன்மலை என்று சொல்லுகிறார்? ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர் தேவனை குறித்து கன்மலை என்று பாடுகிற ஒரு பாட்டு என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவனை குறித்து என்ன செஞ்சாரா? பாட்டு பாடினாராம். கன்மலையானவர் என்று பாடினாராம். நம்ம கூட பாடுகிறோம், எந்த கன்மலை ஆனவரின்னு பாடுகிறோம். அதே போல் ஒரு பாடுகிற பாட்டு என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. எப்பவும் பாடினாராம்? வாசிக்க பார்க்கலாம். அதே 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த பொழுது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். அல்லேலூயா. கர்த்தரை குறித்து தாவீது பாடுகிறார். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் எப்பவும் பாடினாராம்? வேதம் சொல்கிறது, சவுல் தாவீதை துரத்தும் பொழுது அந்த சூழ்நிலைகளிலே தாவீதை தேவன் சவுலுடைய கைக்கு விடுவித்ததை நினைத்து செய்தாராம், பாடினார். அல்லேலூயா. தேவன் தாவீதை சவுலுடைய கையில் என்ன செஞ்சார்? விடுவித்தார். சவுலுக்கும் தாவீதுக்கும் ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டே இருந்ததுங்க. அல்லேலூயா. போராட்டம் நினைச்ச மாட்டேங்கு, முடிய மாட்டேங்கு, நிற்க மாட்டேங்குது. அல்லேலூயா. தாவீதை சவுல் என்ன செய்யலாம் என்று நினைத்தான்? கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தான், கொல்ல வேண்டும் என்று நினைத்தான். அல்லேலூயா. இதே சவுல் தாவீதை ஒரு காலகட்டத்தில் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். யாரை மிகவும் சிநேகித்தாராம்? சவுல் தாவீதை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. சவுலுக்கு தாவீது ரொம்ப நெருக்கமாகத்தான் இருந்தான். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தாவீதை சவுல் என்ன செஞ்சாராம்? சிநேகித்தான். எப்படி சிநேகித்தான்? மிகவும் சிநேகித்தானா. அந்த அளவுக்கு சிநேகம் உள்ள ஒரு மனிதனாகத்தான் சவுல் தாவீது மேல் என்ன செஞ்சிருக்கிறான்? இருந்திருக்கிறான். ஆனால் காலம் மாற 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 சவுல் தாவீதுக்கு எதிராகவே செயல்பட ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. ஏன் எதிராக செயல்பட ஆரம்பித்து விட்டான்? வேதம் சொல்கிறது, தேவனால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலுக்குள்ளே போனதுனால சவுல் தாவீதுக்கு எதிராகவே என்ன செய்தான்? செயல்பட்டான். அல்லேலூயா. எல்லாருக்குமா அசுத்தாவி வந்து உட்கார்ந்துருந்து? இல்லை. இஸ்ரேல் நாட்டில் எல்லார் மேலேயும் அசுத்தாவி வந்து உட்கார்ந்துருந்ததா? இல்லை. வேதம் சொல்கிறது, சவுலுக்கு மேலே தான் என்ன செஞ்சது? அசுத்தாவி வந்தது. தானாக கூட வரல. எப்படி வந்துச்சு? தேவன் அனுமதிச்சு வருது. அல்லேலூயா. தேவனால் அனுமதிக்கப்பட்டு அசுத்தாவி தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுடைய தலையில என்ன செய்தது? வந்து உட்கார்ந்து விட்டது. அல்லேலூயா. இப்போ அசுத்தாவி சவுலுக்கு மேலே இருந்ததுனால சவுல் தாவீதுக்கு மேலே என்ன செய்தான்? ரொம்ப கோபமாக, ரொம்ப எதிராளியாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கூட ரொம்ப ஸ்நேகமாக இருக்கிறவங்க சில நேரங்களில் நமக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு உள்ள என்ன இருக்குது? ஒரு அசுத்த ஆவி இருந்து உங்களுக்கு எதிராக கிரியை செய்கிறது.
நீங்கள் உண்மையிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது உங்களோடு சிநேகமாக இருந்த உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள், விசுவாசிகள், ஊழியர்கள் உங்களுக்கு எதிராகவே செயல்படுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் நல்ல உத்தமமான ஒரு விசுவாசிகளாக தெய்வ பயமுள்ள ஒரு தெய்வ பிள்ளைகளாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக ஒருவர் செயல்படுகிறார் என்று சொன்னால் அங்கே என்ன இருக்கு? ஒரு அசுத்தாவி உள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் அவங்க மேலே கோபப்பட்டு அர்த்தமே இல்லை. யார்கிட்ட தான் கோபப்படணும்? ஏங்க, யார்கிட்ட கோபப்படணும்? உங்களுக்கு எதிராக செயல்படுகிற ஒரு ஆள் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அவங்களுக்குள்ள ஒரு அசுத்தாவி இருக்குது. இப்போ அந்த அசுத்தாவி உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு அந்த ஆளை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. கணவனாவோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சோ யாரோ ஒரு உங்களுக்கு எதிராக என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அசுத்தாவி அவங்களுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ அந்த ஆள் மேலே வருத்தப்படலாமா? அப்போ யார் மேலே வருத்தப்படணும்? அசுத்தாவி மேலே தான் வருத்தம் வரணும். அல்லேலூயா. அவ என்ன நினைக்கணும்? அவங்க மேலே இருந்து நமக்கு எதிராக செயல்படுகிற இந்த அசுத்த ஆவியை ஆண்டவர் என்ன செய்யும்? விரட்டும் ஆண்டவரேன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆகவே தான் தாவீது அந்த அசுத்தாவியை விரட்டும்படியெல்லாம் ஆண்டவரை துதித்து பாடி சவுலுக்கு முன்பதாக என்ன செஞ்சான்? தேவனை மகிமைப்படுத்தினான்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரியான அசுத்த ஆவியினுடைய கிரியைகள் நமக்கு எதிராக சில ஆட்கள் மூலமாக இருந்து கொண்டு கூட என்ன செய்யும்? கிரியை செய்யும். ஆகவே அப்படி கிரியை செய்யும் பொழுது அந்த ஆட்கள் மேலே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கோபப்படவே கூடாது. நீங்கள் நல்ல ஒரு விசுவாசியாக இருந்தீங்கன்னா, நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா, நமக்கு எதிராக செயல்படுகிற அந்த ஆட்கள் மேலே என்ன செய்யக்கூடாது? கோபப்படக்கூடாது. அவங்களுக்குள்ளே இருக்கிற அசுத்தாவி மேலே தானே செய்யணும்? கோபப்பட்டு அதை என்ன செய்யணும்? விரட்டுவதற்கு, துரத்துவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். இதுதான் வழி. ஒரு அழியில் வச்சுருக்கேன் பார்க்கலாம். இப்படி சவுல் பலவிதமான செயல்பாடுகளை தாவீதுக்கு எதிராக செய்த பொழுது தாவீது தேவனை மகிமைப்படுத்த பாடினான். அப்பொழுதுதான் அசுத்தாவி சவுலை விட்டு என்ன செஞ்சது? வெளியே போனது. கடைசியில் தேவன் தாவீதை சவுலுடைய கைக்கு என்ன செஞ்சிட்டாரு? தப்பு வைத்தார். அல்லேலூயா. தாவீது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த போராட்டத்தில் சவுலுக்கும் தாவீதுக்கும் நடுவில் இருந்த அந்த போராட்டத்தில் நிறைய மாற்றங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் வந்தது. அல்லேலூயா. சிலர் சொல்லியிருக்கலாம் தாவீது சரியில்லை என்று சொல்லியிருக்கலாம், சிலர் சவுல் சரிதான் என்று சொல்லியிருக்கலாம், பல விதங்களிலே பலர் பேசியிருக்கலாம். ஆனால் யார் சரி யார் சரியில்லை என்பதை யார் அறிவார்? தேவன் அறிவார். ஆகவே தான் அந்த தேவனை குறித்து தாவீது என் கண்மலை என்று எழுதுகிறார். அல்லேலூயா. இன்னும் அந்த கண்மலை என்பதற்கான ஒரு அர்த்தத்தை நீங்கள் வாசியம் பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து மறுபடியும் வாசிங்க. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? தேவன் எனக்கு பலத்த அரணானவர். பலத்த அரணாக இருந்தார். சத்தம் அவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் என்னை விட்டு மாறாத பலத்த ஒரு அரணை போல செய்தாராம், பாதுகாப்பாக இருந்தார். வாசிங்க. அவர் என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர். என்னுடைய வாழ்க்கையில தாவீதுக்கும் அதாவது சவுலுக்கும் தாவீதாகிய எனக்கும் நடந்த போராட்டத்தில் என்னுடைய வழியை என்ன செய்தார்? செவ்வாய்ப்படுத்தினார், சரிப்படுத்தினார். வாசிங்க. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கினார். என் உயர்ந்த ஸ்தலங்களிலே நிறுத்துகிறார். என்னை உயர்ந்த ஸ்தலங்களிலே நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படிக்கு என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். அல்லேலூயா. தாவீதுக்கும் சவுலுக்கும் நடந்த போராட்டத்தில் எல்லாரும் மாறினார்கள், மாறி பேசுவார்கள், மாறி நடந்து கொள்வார்கள். மனுஷன் அப்படி தான் இருப்பான். அல்லேலூயா. சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிடுவான்? பேசுவான். சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வான்? மாறிக்கொள்வான். அல்லேலூயா. அதான் மனுஷன். அல்லேலூயா. நிறைய பேர் நம்ம இந்த உலகத்தில் பார்க்குறோம், குடும்பத்தில் பார்க்குறோம், சபைக்குள்ளே பார்க்குறோம், உறவுகளுக்குள்ளே பார்க்குறோம், சமுதாயத்தில் கூட பார்க்குறோம். அல்லேலூயா. சந்தர்ப்பத்திற்கு தகுந்த மாதிரி என்ன செய்து கொள்வார்கள்? மாறிக்கொள்வார்கள், மறந்தும் விடுவார்கள். அல்லேலூயா. தேவன் எந்த சந்தர்ப்பத்திலும் என்ன செய்ய மாட்டார்? மாறவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார்.
அவர் உறுதியான அரணான கன்மலையானவர். அல்லேலூயா. ஆகவே தான் தாவீது சொல்கிறார், என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர்? கன்மலையானவர். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, உங்களுடைய தேவன் உங்களுக்கு கன்மலையாக இருக்கிறாரா? உங்களுடைய தேவன் உங்களுக்கு அரணான ஒரு கன்மலையாக இருக்கிறாரா? அந்த கன்மலையாக அந்த தேவனை நீங்கள் அறிந்திருந்தால், அந்த தேவனை விட்டு ஒரு காலமும் நீங்கள் விலகி உலகத்திற்குள்ளேயோ உலகத்தானுக்குள்ளேயோ செய்ய மாட்டீங்க, போகவே மாட்டீர்கள். நம்மளால் போக முடியாது. அல்லேலூயா. அநேகர் இன்றைக்கு உலகத்தானுக்குள்ளும் உலகத்திற்குள்ளும் போகிறார்கள். யாரு? விசுவாசிகள், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் போய்விடுகிறார்கள். காரணம் கேட்டால் விசுவாசி சரியில்லை, ஊழியக்காரன் சரியில்லை, தேவனே சரியில்லை என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அப்படித்தான் போவார்கள். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, தங்கள் அக்கிரம காரியங்களோடு நடக்கும் பொழுது, கோணலான வழியிலே நடக்கும் பொழுது, நீ ஏன் கூட வராண்டான் தாயே, தகப்பனே, சகோதரா, நீ ஏன் கூட வராண்டா, இந்த அக்கிரமக்காரனோடு கூட போ, இந்த அக்கிரமக்காரியோடு கூட போன்னு செஞ்சிருவார் ஆண்டவரே, அனுப்பி விட்டுருவார்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நம்ம யாரு கூட போய் கொண்டு இருக்கிறோம்? அக்கிரமக்காரன் கூடயா, அக்கிரமக்காரி கூடயா, யார் கூட போகிறோம்? அல்லது கன்மலையான நம்ம தேவன் கூட போகிறோமா? அந்த கன்மலையான தேவன் நம்ம கூட வருகிறாரா? யோசிங்க. அல்லேலூயா. அவர் நம்ம கூட வந்தார்னு சொன்னால் உண்மையிலே அவர் நமக்கு எப்படிப்பட்டவர்? பலத்த அரணானவர், பலத்த கன்மலையானவர், நம்முடைய வழிகளை சரிபடுத்துகிறவர். நம் தவறாக தெரியாமல் பல கோணலான வழிகளிலே சாய்ந்து போகும்பொழுது கூட நம்மை தட்டி சரி பண்ணுகிறவர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய கால்களை மான் கால்களைப் போல ஓட பண்ணுகிறவர். அல்லேலூயா. நம்மை உயர்ந்த ஸ்தலத்தில், உயர்வான இடத்துல, உயர்வில் நிறுத்துகிற தேவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சிறப்பான தன்மைகளை கொண்டவர் தான் நம்முடைய தேவனாகிய கன்மலை. அல்லேலூயா. அது தாவீது தன் வாழ்க்கையில கண்டான். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அதை அனுபவித்திருக்கிறீர்களா? தேவன் உங்களோடு கூட வந்தால், கன்மலையான தேவன் உங்களோடு கூட வந்தால் நிச்சயமாக நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதை அனுபவித்து இருப்பீர்கள். அல்லேலூயா. பவுல் ஒரு இடத்துல எச்சரிக்கிறார். கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில் அவர்களோடு கூட சென்ற கன்மலை என்று சொல்லி நிறைய காரியங்களை சொல்லுகிறார். அல்லேலூயா. எச்சரிப்பாக சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களோட கன்மலை என்ன செஞ்சுதான்? கூடையே போச்சுதான். கன்மலையான தேவன் கூடையே போனார். அல்லேலூயா. அதனால தான் செங்கடல் ரெண்டாக என்ன செய்தது? பிளந்தது. கன்மலையான தேவன் கூடையே போனதுனால தான் எரிகோவின் மதில் என்ன செய்தது? விழுந்தது. கன்மலையான தேவன் தேவ ஜனங்களோடு கூட போனதுனால தான் நிறைய எதிரிகள், சத்துருக்கள், பார்வோன் கூட்டமெல்லாம் வீழ்ந்து போனது. அல்லேலூயா. தோற்கடிக்கப்பட்டது. கன்மலையான தேவன் தேவ ஜனங்களோடு கூட போனதுனால தான் வானத்திலிருந்து மன்னா என்கிற உணவர்களுக்கு கிடைத்தது. கன்மலையான தேவன் தேவ ஜனங்களோடு கூட போனதுனால தான் தாகம் எடுத்த பொழுது கன்மலையிலிருந்து தண்ணீரை ஓடி வர செய்து அந்த ஜனங்களுக்கு என்ன செய்தார்? குடிக்க கொடுத்தார், தாகத்தை தீர்த்தார். அல்லேலூயா. இப்படி எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு செய்தார். செய்த தேவன் அந்த ஜனங்களோடு எப்படி இருந்தாரா? எப்படி இருந்தார்? பிரியமாக இருந்தாரா? இல்லை. அல்லேலூயா. தேவன் அந்த ஜனங்களோடு பிரியமாக இருக்கவில்லை. அல்லேலூயா. இந்த இடத்துல அடிக்கடி ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியம் அதுதான். எனக்கு மன்னா கிடைச்சது, தண்ணி கிடைச்சது, எனக்கு சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலை கிடைச்சது, செங்கடல் ரெண்டாக பிளந்து வழி கிடைச்சது, எரிகோவின் மதில் எனக்கு முன்பதாக உடைந்து விழுந்தது. இப்படியெல்லாம் சொல்லிக்கொள்கிற நாம் உண்மையிலே தேவன் பிரியத்தோடு நமக்கு இதை செய்தாரான்னு ஒரு கேள்வி எப்பவும் கேட்கணும். அல்லேலூயா. இப்படி செய்கிறதுனால என் பக்கம் நியாயம் இருக்குது, நான் சரிதான், நான் செய்வது, நான் பேசுவது, நான் போவது வருவது எல்லாமே சரியானது என்று நம்ம என்ன செய்து விடக்கூடாது? நினைத்து விடக்கூடாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர்களிலே அநேகம் பேர்களிடத்திலே தேவன் எப்படி இல்லை? பிரியமா இல்லை. பிரியமா இல்லாதவர்களுக்கு கூட என்ன செய்தது? கிடைத்தது. அல்லேலூயா. அவன் தேவன் நம் மீது பிரியமாக இருக்கிறாரா அப்படின்னு யோசிக்கணும். அல்லேலூயா. அப்படி பிரியமாக இருக்கும் பொழுது தேவன் கூட வருவார்.
இறுதி வரைக்கும் அந்த தேவனோடு நம்ம பயணித்து செல்லலாம், ஆசீர்வாதமாக வாழலாம். அல்லேலூயா. தாவீது எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் தேவனை விட்டு பின்வாங்கவில்லை, தேவனும் தாவீதை விட்டு விலகி போகவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி நம்முடைய தேவன் கன்மலையாக நம்ம கூட இருந்து வழிநடத்துகிறவர், அதே சமயம் நம்மோடு பிரியமாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. சிந்திச்சு பார்க்கணும். இந்த கேள்வியை நம்ம அதிகமாக கேட்பதே இல்லை. ஒரு ஆளுக்கு ஒரு உதவி செய்கிறதுன்னு சொன்ன உடனே ஐயோ நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. ரேஷன் கடைக்கு போகிறோம், ஜாமான் வாங்கிட்டு வரோம், ரேஷன் கடைக்காரர் நம்ம பிரியமாக இருந்தால் கொடுக்காரு. எங்கே அவங்களுக்கு பிரியமாக இருந்தாங்க தராரு. பண்டிகைக்கு சேலை வேட்டி வாங்கிட்டு வரோம், பிரியத்தோடு தராரு அவங்களுக்கு. ஐயோ இவர்களுக்கு கொடுக்கணும், என் ஜனங்கள், என் உறவுகளை போன்றவர்கள் நல்ல அருமையான பிள்ளைகள் அப்படின்னு நினச்சி தராரா? தரல. 1000 ரூபா 2000 ரூபா மாத தொகைலாம் வருது, பிரியத்தோடைய அவங்களுக்கு தராரு? தரல. ஏதோ ஒரு போக்கு இல்லாமல் என்ன செய்கிறாரு? தருகிறார். உங்களுடைய ஓட்டுக்காகவோ உங்களுடைய ஏதோ ஒரு காரியத்திற்காகவோ அந்த காரியங்களை எல்லாம் இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுட்டு இருக்கு? செய்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் குடும்பத்தில் உள்ளவங்க மேலே எப்படி இருப்பாங்க? பிரியமா இருப்பாங்க. ஆனால் அதை போல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு செய்யும் பொழுது உண்மையிலே பிரியமாக தருகிறாரான்னு யோசித்து அப்பப்போ ஒரு கேள்வி என்ன செஞ்சுக்கிடுங்க? கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. கேட்டு பார்த்து சரி பண்ணி கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவன் தேவன் நம்ம கூட பிரியமாக வரக்கூடிய ஒரு கன்மலையாக இருந்தால் இன்னும் இதை விட பெரிதான ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யும்? சொல்லுங்கள், கிடைக்கும். அல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். தேவன் எப்பொழுது நம்ம கூடயே இருப்பார். கூடயே இருந்தால் தான் நம்முடைய வழிகளை காட்டி நம்ம என்ன செய்வார்? நடத்துவார். கூடவே இருந்தால் தான் அரணை போல பாதுகாப்பாக இருப்பார். கூடவே இருந்தால் தான் உயர்ந்த ஸ்தலங்களில் நம்மை நிறுத்துவார். கூடவே இருந்தால் தான் நம்முடைய கால்களை நம்முடைய சரீரங்களை பலப்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவன் கூடவே இருக்கக்கூடிய ஒரு கன்மலை என்று தாவீது எழுதுகிறார். அல்லேலூயா. உங்கள் கூட எத்தனை பேரோடு கன்மலையான தேவன் இருக்கிறார்? நான் கேட்குற கேள்வி புரியுதா உங்களுக்கு? உங்களோடு எத்தனை பேர்களிடத்தில் என் கூட என் கன்மலையான தேவன் இருக்கிறார் அப்படி சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் கையை தூக்குங்க பார்க்கல. எல்லாரோடும் தேவன் என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு. அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? அந்த தேவன் உங்களை வழிநடத்துகிறாரா? இதுதான் கேள்வி. முக்கியமான கேள்வி இதுதான். நீங்கள் தேவனால் வழிநடத்தப்படுகிறீர்களா? உங்களை வழிநடத்துவது யாரு? உங்கள் கணவனா, மனைவியா, தகப்பனா, தாயா, பிள்ளைகளா, அண்ணனா, தம்பியா, நண்பர்களா, தோழிகளா, தோழர்களா, உறவுகளா, உங்கள் வேலையா, உங்கள் தொழிலா, எது யார் உங்களை வழிநடத்துகிறார்கள்? தேவன் உங்களை வழிநடத்தினால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? வேதம் சொல்லுகிறபடி, தாவீது சொல்லுகிறபடி அரணான கோட்டையாக, வழிகள் சரிபட்டதாக, பலமுள்ளதாக, தேவன் உயர்த்தி வைக்கிற ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறவர்களாக தானே செய்யும் இருக்கும். அல்லேலூயா. அவன் தேவன் கூட இருந்தும் தேவனால் வழிநடத்தப்படாத ஒரு பிள்ளைகளாக நம்ம இருந்தோம்னா நம்மை போல பரிதபிக்கப்பட்ட மனுஷன் ஒருத்தனுமே கிடையாது. அல்லேலூயா. தேவன் இல்லை என்று சொல்லுகிறவங்க கூட நம்மக்கிட்ட கடவுள் இல்லை, நம்ம கொஞ்சம் கவனமாக போயிடுவோம். அல்லேலூயா. தேவன் கூட இருக்கிறாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கவன் அவன் இசத்துக்கு போனோம்னா தேவன் என்ன செய்ய மாட்டார்? ஒன்றும் செய்ய மாட்டார். அல்லேலூயா. சரி, ஏன் கூட தேவன் இருக்கிறாருன்னு சொல்லிட்டீங்க, என்ன வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கலாம். சரி, பரவாயில்ல, ஸ்தோத்திரம். தேவன் உங்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? கண்மலையான தேவன் பாதி வரை வந்துட்டு சிலர் விட்டுட்டு செஞ்சிருவார், போயிடுவார். அவர் போக மாட்டார், நீங்கள் விட்டுட்டு போகிறதுனால அவர் போன மாதிரி தெரியுது. அல்லேலூயா. நாங்கள் இருக்கேன் பேசிட்டு அப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா நான் தான் பின்னால் போன மாதிரி தெரியும். நான் பின்னால் போகல, நீங்கள் தான் பின்னால் போய்கிட்டே இருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? புரியுதா புரியலையா? பஸ்ஸில் போகிறோம், ஒரு மரம் அப்படி வரும், அப்படி பஸ்ஸில் போகும்போது அந்த மரம் என்ன செய்யும்? பஸ்ஸில் போகும்போது மரத்தை பார்த்துருக்கீங்களா? பில்டிங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படி பின்னாடி போகும், பஸ்ஸு முன்னாடி போயிட்டுருக்கும். அப்போ இதே போல் நாம் ரொம்ப முன்னாடி போயிட்டோம்னா கடவுள் எங்கே போயிடுவார்?
பின்னாடி போன மாதிரி இருக்கும். ஆனால் கடவுள் அங்கேயே தான் நிற்பார். மரம் இருந்த இடத்துலையே தான் மரம்னு செய்யும். அப்போ ஆண்டவர் விட்டு பின்னாடி போகிறது யார்? நாம தான். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது கன்மலையான தேவன் நம்ம கூடயே வரணும், நம்ம கூடயே வந்து நம்ம வழி நடத்தணும், நம்ம குடும்பத்தை வழி நடத்தணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா, நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்குது. அல்லேலூயா. நம்முடைய கன்மலையான தேவன் நம்மோடு கூட இருந்து நம்ம முடிவு பரியந்தம் வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால், அல்லேலூயா, முடிவு பரியந்தம் தேவன் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த கன்மலையான தேவன் எங்கே இருக்கணும்? நம்ம கூடவே இருக்கணும். அல்லேலூயா. அப்பந்தான் நம்முடைய தேவன் நம்மை வழிநடத்துகிற நம்முடைய கன்மலை என்று நம்ம என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். சரி, ரைட். இப்போ தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், கன்மலையான தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். கன்மலையான தேவன் தொடர்ந்து என்னை வழிநடத்துகிறாரா என்கிற கேள்வியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சரி, தேவன் கடைசி வரைக்கும் கன்மலையாக நம்ம கூட இருந்து வழிநடத்த வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணுமா? ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். 33ஆம் அதிகாரம் 20வது வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும் வாசிங்க. நீ என் முகத்தை காண மாட்டாய், நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர் இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையிலே நில்லு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேயை பார்த்து, நீ என் அண்டையிலே கன்மலையிலே வந்து என்ன செய்? நில்லு. அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமானால் கன்மலையாகிய தேவனுடைய அண்டையிலே நம்ம இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய அண்டை என்று சொல்லும் பொழுது தேவனுடைய அருகிலே நம்ம இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம தேவனுடைய அருகிலே இல்லாம விலகி கொஞ்சம் தள்ளி இருந்தோமானால் அந்த கன்மலையான தேவன் நம்மை நடத்துவதை உணர முடியாது. அல்லேலூயா. அறிந்து கொள்ள முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், கன்மலையான தேவன் உன் கூடயே கடைசிவரை வந்து உன் குடும்பத்தோட கடைசிவரை வந்து உங்களை நடத்த வேண்டும் என்று சொன்னால் எங்க நிற்கணும்? என் கிட்ட நிற்கணும். அல்லேலூயா. என் அருகிலே நிற்க வேண்டும். என் அருகிலே நீ நிற்கும் பொழுது நீ என்ன செய்வாய்? அடுத்த வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலை வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். என் கரத்தினாலே உன்னை மூடுவேன். கரங்கத்திற்கு கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீ கன்மலை அண்டை நின்றால், தேவன் அண்டையிலே அருகிலே நீ இருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை என் கரத்தை வைத்து என்ன செய்து கொள்வேன்? மூடுவேன். அல்லேலூயா. நாம கன்மலை அண்டை அருகே நிற்கிறோமா? சில மனிதர்களை நம்ம பார்க்குறோம், கணவன் மனைவிகளை கூட உலகத்தில் பார்க்குறோம். ஒரு ஆள் விட்டு ஒரு ஆள் என்ன செய்யாது? பிரியவே செய்யாது. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்கள பார்க்கும் பொழுது. பிரிந்து போயிருக்கிற கணவன் மனைவியை பார்த்தா அவங்க இவங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. அல்லேலூயா. நாம இப்படி பிரிஞ்சு போயிட்டோமே, இந்த புருஷன் முன்னாடி எவ்வளோ ஐக்கியமாக பக்கத்தில் இத்தனை வருஷம் இருக்கிறாங்க என்று சந்தோஷப்படுகிறவன் உண்டு, பிரிவராதுன்னு ஏங்கிறவனும் உண்டு. அல்லேலூயா. அது சார் பெற்றோர் பிள்ளைகளை பாருங்கள், பிரிந்தே போகாது. அப்பா அம்மான்னு சொல்லி அப்படியே இருக்கும், ரொம்ப ஐக்கியமாக இருக்கும். அண்ணன் தம்பியை பாருங்கள், பிரிந்து போகவே மாட்டார்கள். சில சபையில் பாருங்கள், விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் பிரிந்து போகவே மாட்டார்கள், அவ்வளவு நெருக்கமாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஆனால் இவ்வளவு நெருக்கமாக மற்றவர்களோடு இருக்கிற அநேக நேரங்களில் யாரை விட்டு தூர போயிடுவாங்க? தேவனை விட்டு தூர போய் விடுகிறார். அதுதான் பெரிய பரிதாபம். இவ்வளவு நெருக்கத்திற்கு காரணம் யார் தான்? தேவன் தான். அல்லேலூயா. கணவனும் மனைவி அன்பாக இருங்கள், பெற்றோர் பிள்ளைகள் அன்பாக இருங்கள், ஊழியர்கள் விசுவாசி அன்பாக இருங்கள், ஐக்கியமார்கள் என்று சொல்லி எல்லாத்தையும் உருவாக்கினது, கட்டி எழுப்பினது யாரு? கன்மலையான தேவன். அல்லேலூயா. அவர்கிட்ட நம்ம போய் நின்னனால தான் அவருடைய பிள்ளைகளோடு ஒரு ஐக்கியமும் உறவும் நமக்கு வளர்ந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே தான் ஆண்டவர் நம்மையும் நம்ம கூட உள்ளவங்களை என்ன செய்கிறாரு? அப்படி பொத்தி பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கன்மலையை விட்டு விலகிட்டோன்னு சொன்னாலே முதல்ல என்ன போயிடும்? பாதுகாப்பு போயிடும்,
உறவுகள் உடைய ஆரம்பித்து விடும். பாருங்கள், பெரிய பிளவை அது கொண்டு வந்து விடும். அல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, நீ என் கண்மலை அண்டை அருகிலே வந்து நின்றால் நான் உன் கூட இருப்பேன், என் கரத்தினாலே உன்னை மூடுவேன், உன் கூட வரக்கூடிய ஜனங்கள், தேவ ஜனங்கள் இருக்கிறதே அந்த ஜனங்களையே மூடுவேன் என்று ஆண்டவர் இங்கே வாக்கு பண்ணுகிறத பார்க்குறோம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நீங்கள் யார் அண்டையிலே நிற்கிறீர்கள்? எப்பொழுதும் இவர்கள் தேவன் அண்டையில் தான் இருப்பார்கள் என்று உங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? வீட்டில் சொல்லணும், இவர் எப்போ பார்த்தாலும் கடவுள் 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 தான் சொல்கிறாரு. மனைவியை பார்த்து கணவன் சொல்லணும், பார் எப்போ பார்த்தாலும் கடவுள் 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 ஜபன் ஜபன் சொல்கிறா. விசுவாசிகளை பார்த்து மற்றவங்க எப்போ பாரு கோயில் கோயில் ஜபன் ஜபன் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். யோசித்து பாருங்க, அதுக்கு என்ன அடையாளம்? தேவனோடு நீங்கள் அதிகமாக நெருங்கி இருக்கிறீர்கள் அல்லது நெருங்கி இருக்க விரும்புகிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நிறைய பேர் யாருக்கிட்ட இல்லை? கண்மலை அண்டையிலே இல்லை, தேவன் அருகிலே இல்லை. தேவனை விட்டு என்ன செஞ்சுருக்கிறோம்? ரொம்ப தூரமாக போய் கொண்டிருக்கிறோம். காரணம் கேட்டால் அவன், அவள், இவன், இவர் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் தேவனை விட்டு தூரமாக போவதற்கு யாரை காரணம் காட்டினாலும், எதை காரணமாக சொன்னாலும் தேவன் ஒரு காலும் அதை என்ன செய்ய மாட்டார்? ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு வேண்டுமானால் உங்கள் தொழில் தேவனை விட பெரிதாக இருக்கலாம், உங்கள் வேலைகள் தேவனை விட பெரிதாக இருக்கலாம், உங்கள் குடும்பம், உங்கள் மனைவி, உங்கள் கணவன், பிள்ளைகள் தேவனை விட பெரிதாக முக்கியமாக தோன்றலாம். அல்லது உங்களுடைய உல்லாச பயணங்கள், உங்களுடைய உறக்கங்கள், அல்லது உங்களுடைய உறவுகள், இப்படிப்பட்ட இந்த உலகத்தினுடைய காரியங்கள் உங்களுக்கு முக்கியமாக தோன்றலாம். ஆனால் அது என்னை விட உங்களுக்கு முக்கியமாக இருந்தால் பரவாயில்லை. அல்லேலூயா. தேவனை விட அது உங்களுக்கு முக்கியமாக இருக்குமானால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய கண்மலை அண்டையிலே தேவன் அருகிலே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது இல்லை என்கிற சூழ்நிலை வந்துவிட்டாலே பாதுகாப்பு ஒவ்வொன்றாக நம்ம விட்டு என்ன செய்யப்படும்? எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. முதல்ல சின்னதாக தான் ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கையில் தட்டும், காலில் தட்டும், மண்டையில் தட்டும், எங்கேயாவது தட்டும், அதுக்கப்புறம் பெருசாக தட்டும். இப்படி பெருசு பெருசாக பெருசு பெருசாக பெருசு பெருசாக வந்து பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு கொண்டு வந்து விடும். அல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன பூச்சி நுழையும் பொழுது என்ன செய்து கொள்ள வேண்டும்? சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பூச்சி புழுவாக மாறுவதற்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. புழு வெட்டுக்கிளிகளாக மாறுவதற்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. வெட்டுக்கிளி பச்சை கிளிகளாக மாறி மொத்த பயிரையும் அழித்து போடுவதற்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. ஆரம்பத்திலேயே அந்த பூச்சி என்ன செஞ்சிடணும்? நசுக்கி கொன்று விட வேண்டும். அந்த பூச்சி மாதிரி உள்ள நபர்களை விட்டு கொஞ்சம் என்ன செய்யணும்? விலகி இருக்கணும், விலகி போய்விட வேண்டும். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இங்கே கண்மலை அண்டை நிற்கிறீர்களா? சிந்திச்சு பாருங்க. அல்ல உலகத்தான் அண்டை நிற்கிறீர்களா? அல்ல உலகத்தின் அண்டையிலே நிற்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, என் தேவன் என்னை ரட்சித்த கண்மலை அவர். தாவீது சொல்லுகிறான். அல்லேலூயா. தவறான வழியிலே போய்கொண்டிருந்த என்னை சரிப்படுத்தி, என் வழிகளை சரிப்படுத்தி என்னை வழிநடத்தின கண்மலையானவர். அல்லேலூயா. என் கால்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போனவர், என்னை பலப்படுத்தினவர், என் வாழ்க்கையை தரையில் இருந்து குப்பையில் இருந்து உயரமான இடத்திற்கு உயர்த்தினவர். அல்லேலூயா. அந்த கண்மலையை தவிர வேறொரு தேவன் இந்த உலகத்திலே கிடையாது. அந்த கண்மலை என்னோடு கூட இருக்கிறார் என்று தாவீது சாட்சி சொன்னான். அல்லேலூயா. இன்றைக்கு கண்மலையான தேவன் உங்கள் அருகிலே இருக்கிறாரா? நீங்கள் அந்த கண்மலையின் தேவனோடு அருகிலே இருக்கிறீர்களா என்று ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள். அப்படி இல்லாவிட்டால் உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ளும் பொழுது தான் தேவன் உங்களுக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு, உங்கள் குடும்பத்திற்கு முழுமையான ஒரு பாதுகாப்பை தேவன் தருவார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. சத்தம் அவர் அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கண்மலையான தேவனிடத்தில் நம்ம ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமானால் கண்மலையான தேவனுக்கு அருகிலே நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை விட்டு நாம் தான் விலகி போகிறோமே தவிர அவர் நம்மை விட்டு என்ன செய்ய மாட்டார்? விலகி போக மாட்டார். அல்லேலூயா. அது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உங்களை சந்தித்த இடத்திலே தேவன் இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் தான் அவரோடு கூட என்ன செய்யணும்? தங்கி இருக்க வேண்டும். ரெண்டாவதாக, கண்மலையான தேவனிடத்தில் நாம் எப்படி இருந்தால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படிங்கிறத வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 15ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம்
15ஆம் வசனம் வாசிங்க. உன்னுடைய பின் நாட்களில் உன் பின் நாட்களிலே உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கன்மலையில இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான தேவனாய கர்த்தரை நீ மறவாமலும் அப்படின்னு போட்டு. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீ வனாந்தரத்தில் நடந்த பொழுது, தண்ணீர் இல்லாமல் வறட்சியாக நீ நடந்த பொழுது, அந்த வனாந்தரத்தில் உனக்காக பாறையான கன்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணின தேவன். அல்லேலூயா. அப்படி வாழ்க்கையில் வறட்சிங்கிற ஒரு பகுதி கண்டிப்பாக செஞ்சிருக்கோம், வந்திருக்கோம். அல்லேலூயா. சில சமயங்களில் ரொம்ப வறட்சியாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கை, ரொம்ப தாகமாக இருக்கும், தண்ணீர் கிடைக்காது. தாகம் என்று சொன்னால் உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக பல எதிர்பார்ப்புகள் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த தாகம் நமக்கு தீர்க்கப்படாமலே இருக்கும். அல்லேலூயா. இப்போ நமக்கு எல்லாமே இருக்கு, நினைச்சா என்னமும் வாங்கி சாப்பிடலாம், நினைச்சா தூங்கலாம், நினைச்சா உடுத்தலாம், அப்படி இருக்குது. அல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் நம்ம வனாந்தரத்தில் எதுவுமே நமக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில வாழ்கிற ஒரு வறட்சியான நிலைமையில தான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அல்லேலூயா. குடும்பமாக இருந்தாலும், தனிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும், சபையாக இருந்தாலும், வறட்சியான ஒரு காலம், ஒரு இடம் என்று நமக்கு ஒரு காலத்தில் இருந்தது. அல்லேலூயா. அப்போ நம்ம தேவனை நோக்கி கூப்பிட்டோம், ஜெபித்தோம். ஆண்டவர் பாறையான சூழ்நிலையில், இந்த பாறையிலேருந்து தண்ணீர் வருமா? குளத்தில் தண்ணி கிடக்கும், ஆற்றுல தண்ணி கிடக்கும், கடலில் தண்ணி இருக்கும். ஒரு பாறையில் எப்படிங்க தண்ணி வரும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் ஒரு பாறையை உடைச்சி இந்த பாறையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி உனக்கு தந்தேன் அப்படிங்கிற. அல்லேலூயா. நமக்கு தரக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள்கிட்ட இருந்து கூட தேவன் நமக்கு அநேக நன்மைகளை வாங்கி தந்த தேவன். அல்லேலூயா. இதை இவனுக்கு கொடுக்கக்கூடாது, இதை இவளுக்கு கொடுக்கக்கூடாது, இவன் விளங்கவே கூடாது, இவன் உருப்படக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு எதிராக கங்கணம் கட்டி கொண்டிருந்தாலும், சாத்தான் நிறைய பேர் அப்படி தூண்டி விட்டு கொண்டிருந்தாலும், தேவன் உங்களுக்கு நேராக வந்து ஒரு தூதனையோ தேவனுடைய மனுஷனையோ அனுப்பி உங்களை அழைத்து, பாருங்கள், பாறையான உங்கள் வாழ்க்கையில் அங்கிருந்து ஒரு தண்ணீரை ஊறச் செய்து, தோன்றச் செய்து, புறப்படச் செய்து உங்கள் வனாந்தர வாழ்க்கையை எப்படி ஆக்கினாராம்? வனாந்தர வாழ்க்கை எப்படியானது? செழிப்பான வாழ்க்கையானது. அல்லேலூயா. தாகமான வாழ்க்கை தாகம் தீர்ந்து திருப்தியான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அல்லேலூயா. இப்படி செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் கன்மலையை உடைச்சி தண்ணீரை தந்தவர். அல்லேலூயா. ஒரு பாறையை உடைச்சி தண்ணீரை கொண்டு வந்தவர். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம நிறைய மனிதர்களை நம்மோடு வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள் வச்சுருக்கிறோம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டு அவர்கள் நடுவிலே நம்ம வாழ வைக்கிறார். அல்லேலூயா. அவன் அந்த இடத்துல என் பொண்டாட்டி ரசிக்கவே விட மாட்டாயா, என் புருஷன் ரசிக்கவே விட மாட்டான், என் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி ரசிக்கவே விட மாட்டான், என் பிள்ளைகள் ரட்சிக்கவே படாது, எங்கள் அம்மா ரட்சிக்கவே படக்கூடிய ஆள் கிடையாதுங்க, அவளுந்தாங்க, இவெல்லாம் எங்கே ரட்சிக்கப்பட போகிறா, இவன்லாம் இங்கே ரட்சிக்கப்பட போகிறான்னு நம்ம சொல்லுகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒரு தண்ணீரே வராத இறுக்கமான உறுதியான ஒரு பாறையை உடைச்சி தேவன் தண்ணீரை உனக்காக எனக்காக கொண்டு வருவார் என்று சொன்னால், கற்பாறையை போல கடினமான இருதயமுடைய உன் மனைவி, உன் கணவன், உன் பெற்றோர், உன் பிள்ளைகள், உன் சகோதரன், உன் சகோதரி, இவர்களை ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாதா? கொண்டு வர முடியும் என்று சொல்லக்கூடிய சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவனால முடியும், தேவனால முடியுங்க. அல்லேலூயா. ஐயோ, நான் மாத்திரம்தான் என் வீட்டில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அல்லது என் பிள்ளைகள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, என் கணவன் ரட்சிக்கப்படலை, என் மனைவி ரட்சிக்கப்படலை, என்னுடைய மாமனார் மாமியார் ரட்சிக்கப்படலை, என் அண்ணன் தம்பி ரட்சிக்கப்படலை, அவளும் தான் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்கிறது, கடினமான கன்மலையை உடைத்து கூட தண்ணீரை கொண்டு வருகிற தேவன் அவர். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பு வர மாட்டேங்குது? குடும்பங்களில் ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டு ஒரு சிலர் ரட்சிக்கப்படாமலே இருக்கிறோமே, காரணம் என்ன? அதுக்கு ஒரு 3 விஷயம் இந்த வேதம் சொல்லுது. அல்லேலூயா. உனக்கு தண்ணீரை புறப்பட பண்ணின தேவன் சுற்றிருக்கிற பாறையை போன்ற மனிதர்களை
உடைத்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வராமல் இருப்பதற்கு என்ன காரணமா? வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். உபாகமத்தின் புஸ்தகம், அதே உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசிங்க. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது, அவைகளிலே குடியிருக்கும் பொழுது, உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் உனக்கு உண்டானவைகள் எல்லாமே வர்த்திக்கும் பொழுது, பெருகும் பொழுது, உன் இருதயம் மேட்டிமையடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணிடுமான உன் தேவனை நீ முதல்ல மறக்காத அப்படின்னு போட்டிருக்க. அல்லேலூயா. நேரம் இல்லாதனால வேகமாக போகிறேன். வறட்சியாக இருந்த நம்ம ஆண்டவர் புசித்து திருப்தியாக்கி நல்ல வீடுகளை தந்து குடியிருக்க பண்ணி ஆடுமார்கள், பொருளாதாரங்கள், பொண்ணு வெள்ளி எல்லாம் பெருக செய்து எல்லாவற்றையுமே வர்த்திக்க பண்ணி உன்னை உயர்த்தும் பொழுது உன் இது என்ன செய்யக்கூடாது? மேட்டிமை அடையக்கூடாது. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருதயம் மேட்டிமை அடையும் பொழுது முதல்ல என்ன வரும் தெரியுமா? அந்த 8ஆம் அதிகாரம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமல். அல்லேலூயா. முதல்ல மேட்டிமை வந்தால் முதல்ல என்ன வரும்? தேவனை மறக்கக்கூடிய மறதி வரும். அல்லேலூயா. நிறைய பேரை நீ பார்க்குறோம் பாருங்க. ஆரம்பத்தில் இருந்த அந்த அன்பு தேவனிடத்தில் இன்னைக்கு இல்லை. வனாந்தரத்தில் வறட்சியாக நடக்கும் பொழுது இருந்த அன்பு இன்னைக்கு இல்லை. நான் நேற்று கூட நான் வாசிக்கக்கூடிய போர்ஷனில் வாசிக்கிட்டே இருந்தேன். சவுலை ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? ராஜாவாக்குனார். அல்லேலூயா. சவுல் ஆண்டுடைய சொல்லுக்கு என்ன செய்யலை? கீழ்ப்படியில். ஆண்டவர் சொல்கிறாரு, சவுலை ராஜாவாக்குனது எனக்கு எப்படி இருக்கு? மனஸ்தாபமாக இருக்குது, எனக்கு வருத்தமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நாமெல்லாம் கூஜா மாதிரி இருந்தோம். தேவன் நம்ம எப்படி ஆக்கியிருக்காரு? ராஜாவாக, ராணியாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி நாம் மாற்றும் பொழுது, தேவனால் மாற்றப்படும் பொழுது நம்மை மாற்றின தேவன் என்ன செய்து விடுகிறோம்? மறந்து விடுகிறோம். சவுல் அப்படித்தான் மறந்தான். ஆண்டவர் சொன்னார், இவன் ராஜாவாக்குனது எனக்கு பெரிய மனஸ்தாபமாக இருக்குது, வருத்தமாக இருக்குன்னு ஆண்டவரே சொல்கிறார். அல்லேலூயா. இப்படி சொன்ன உடனே அவனை ராஜாவாக்குவதற்கு பயன்படுத்தின சாமுவேலுக்கு மனசு என்ன ஆயிட்டு? உடஞ்சி போச்சு. அல்லேலூயா. சாமுவேலை வச்சு தான் சவுல் என்ன செஞ்சார்? ராஜாவாக்குனார். ராஜாவானா சாமுவேல் சொல்ல சவுல் கேட்பாரா? கேட்க மாட்டார். ஆண்டவர் சொன்னதே கேட்காத சவுல் சாமுவேல் சொன்ன மட்டும் கேட்க போகிறாரு? கேட்க மாட்டார். அல்லேலூயா. சாமுவேலும் தேவனும் பேசிக்கொள்கிறார்கள். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சாமுவேலே, நான் தானே அவனை ராஜாவாக்கினேன், ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சாமுவேல் நினைக்காரு, ஆண்டவர் சொல்லி நம்ம தானே ஜனங்கள் மத்தியில் கொண்டு போய் அவனை ராஜாவாக்கணும்னு சாமுவேல் வருத்தப்படுறார். அல்லேலூயா. இப்போ நான் நல்லா யோசிக்கணும். சில சமயங்களில் தேவன் மனாந்தரத்தில் நம்ம போஷித்து தண்ணீர் கொண்டு வந்து ஆசீர்வதித்து பொன்னையும் பொருளையும் பெருக பண்ணி வீடுகளை தந்து உயர்த்தும் பொழுது நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? தேவனை மறந்து விடுகிறோம். இந்த மறந்து விடுவதற்கு பின்னால் இருப்பதற்கான ஒரு பெரிய ஆபத்தான சுபாவம் என்னது? மனமேட்டிமை. தேவனையே மறக்கக்கூடிய அளவிற்கு மனிதனுக்கு ஒரு நிலை இருக்குமானால் அவன் இருந்தது எப்படி இருக்குது? மனம் மேட்டிமையுடைய உச்சத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நான் என்னுடையது. அல்லேலூயா. நான் என்னுடையது, என்னுடைய மகிமைக்காகவே நான் கட்டினது, என்னுடைய குடும்பத்திற்காகவே நான் உழைத்தது, என்னுடைய அனுபவத்திற்காகவே நான் இதை சம்பாதித்தது. அல்லேலூயா. அந்த மேட்டிமை வரும் பொழுது இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம், சிந்தனைகள் எல்லாம் வந்து விடுகிறது. அல்லேலூயா. அப்படி நினைச்சக்கூடாது, இருக்கவே கூடாது. அடுத்தல பாருங்க என்ன வருதான்? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருப்பதற்கு எச்சரிக்கையாக. அல்லேலூயா. நான் சம்பாதிச்சது, உழைச்சது இதெல்லாம் யாருனால வந்தது? நான் என்னுடைய பிரயாசங்க, நான் கையினால் பண்ணின வேலையினால் வந்தது, இரவும் பகலும் உழைச்சதுனால வந்தது. அல்லேலூயா. அந்த வேதவசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ சம்பாதிப்பதற்கு உனக்கு பலனை தந்த யாரு?
தேவன். அல்லேலூயா. காலையோ கையையோ முடக்கி போட்டிருந்தோன்னு வச்சுக்கிடு, நீ உழைக்க முடியுமா? நீ சம்பாதிக்க முடியுமா? முடியாது. நீ சம்பாதிக்கிறாய், உன்னை சம்பாதிப்பதற்கு பலனை தந்தவர் நான். அல்லேலூயா. நீ இப்போ அந்த தேவன் என்ன செஞ்சிட்ட? மறந்துட்ட. அல்லேலூயா. மறந்தது ஒரு பாவமாக இருந்தாலும் நீ என்ன சொல்லிக் கொள்கிறாய்? நான் சம்பாதித்தது, நான் உழைத்தது எனக்கு தான், என்னுடைய குடும்பத்திற்கு தான், தேவனுக்கு கிடையாது. அல்லேலூயா. தேவனுக்கு கொஞ்சம் அப்படி பிச்சை போட்டுட்டு செஞ்சிடணும். நிறைய பேர் போய் விடுகிறார்கள். வேதம் சொல்கிறது, உனக்கு எல்லாவற்றையும் தந்த தேவன் நான். அல்லேலூயா. அப்போ முதல்ல மனமேட்டிமை வரும் பொழுது தேவனை மறக்கிறோம். ரெண்டாவது, மனமேட்டிமை வரும் பொழுது தேவன் அல்ல, என் கைகள் தான் இதை சம்பாதித்தது, என்னுடைய உடல் தான் இதை சம்பாதித்தது, நான் தான் இரவும் பகலும் விழித்திருந்து காத்து கடந்து கஷ்டப்பட்டு இதை சம்பாதித்தேன் என்று ரெண்டாவது நாம் சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம். அல்லேலூயா. இது கூட மேட்டிமையினுடைய ஒரு அடையாளம். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. இப்படி சொல்லும் பொழுது வேதம் சொல்கிறது, ஆண்டவர் உன் கூட என்ன செய்ய மாட்டார்? வரமாட்டார், விலகிடுவார். நீ விலகி போயிட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கண்மலையான தேவன் நம்ம கூட கடைசி வரை என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா. பிரியத்தோடு வரணும். மன்னாவையும் தண்ணீரையும் தந்துவிட்டு உமையில் எனக்கு பிரியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாரானால் அதே போல் ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கை நமக்கு இல்லை. அல்லேலூயா. நல்ல யோசிங்க. வேதம் சொல்கிறது, தாவீது சொல்கிறாய், நம்முடைய தேவன் கண்மலையான தேவன், கூடவே கடைசி வரை உறுதியாக வருகிற தேவன். நாம் என்ன செய்கிறோம்? அவரை விட்டு பின்வாங்கி போய்விடுகிறோம். எதற்காக? உலகத்திற்காக, உலகத்துடைய காரியங்களுக்காக, குடும்பங்களுக்காக, வேலைக்காக, படிப்புக்காக, தொழிலுக்காக, உல்லாசத்திற்காக, சுயநலத்திற்காக, சிற்றின்பங்களுக்காக விலகி போய்விடுகிறோம். அல்லேலூயா. அப்படி விலகி போய்விட்டால் தேவன் மரண பரியந்தம் நம்ம என்ன செய்ய முடியாது? நடத்த முடியாதல்ல, நடத்த மாட்டார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய கண்மலையான தேவனோடு நெருங்கி இருப்போம், அவர் அண்டையிலே நெருங்கி இருப்போம். கண்மலையான தேவனை மறவாமலும் நம்முடைய சம்பாத்தியத்திலும் உழைப்பினாலும் கண்மலையான தேவனை என்ன செய்வோம்? மகிமைப்படுத்துவோம். அப்படி மகிமைப்படுத்தி கடைசி வரை தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் வழிநடத்துகிற ஒரு கண்மலையாக நம்ம கூடவே வரும்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போம். மெய்யாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிந்தது? கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.